சூப்பராக இருந்தார் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே இருந்துச்சு. நோவே ஹோமோட இது இன்னும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக. ரொமான்ஸ் அதிகமாக இருக்குது, லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொமான்ஸே இல்லை. அவங்க தான் மறந்துட்டாங்களே, அப்புறம் எங்கே போய் ரொமான்ஸ்லாம் பண்ணுறது. கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, பட் எல்லாமே டுவர்ட்ஸ் த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் செட் பீசஸும் செம்மையாக இருந்தது. ஆக்ஷன் கோரியோகிராஃபி பயங்கரமாக இருந்தது. ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன ஃபைட்டு தான், பட் அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் எவ்ரி திங் இஸ் இன் டு த ஸ்டோரி. சும்மா போயிட்டு அடித்து ஃபைட்டு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்டோரி பேஸ்டாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. ஹல்க் ஃபைட்டும் சரி, நிஞ்சா ஃபைட்டும் சரி, ரெண்டுமே ஷார்ட் சீக்வன்சஸ் தான் படத்தில். பட் வந்துட்டு இட் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் த ஸ்டோரி அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஐயோ, ஜேனுன்றதே ஒரு ஸ்பாயிலர் தான். கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்கான வில்லன் தான், நான் அது சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். வில்லன் யாருன்றதே ஒரு ஸ்பாயிலர் தான் வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு படம் போக போக தான் தெரியும் இவங்க தான் வில்லன் அப்படின்ட்டு. சாடி சிங் ஸ்பாயிலர் இதெல்லாம் போட்டிங்கன்னா என்ன தான் அடிப்பாங்க. சூப்பர். சாடி சிங் இருக்காங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் கண்டிப்பாக. அவங்களோட ரோல் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரோல் இந்த படத்தில். ஸோ இந்த கேரக்டர் தான் இவங்க பண்ணாங்க அப்படின்றதே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லீடோடு தான் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கேரக்டரும் வந்து இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு இல்லை. டூம்ஸ்டேக்கு லீட் கொடுக்கல ஆப்வியஸாக, பட் ஸ்பைடர்மேனோட நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ்க்கு லீட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. பார்ப்போம் என்ன. ஃபன்னி ஹியூமரஸ் கை. எனக்கு லைட்டாக அங்கங்கே இந்த டெட்பூலோட சாயல் எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்தது ஒரு காமிக்கல். இதில் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட், ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச். இல்லை, வர்த்து தான், படம் வர்த்து தான். ரொமான்ஸ் சீன்ஸ்னு சொல்ல முடியாது, சென்டிமெண்டலாக இருந்தது. கொஞ்சம் ஆக்ஷன் லைட்டாக கம்மியாக இருந்தது. பட் எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் பயங்கரமான ஒர்க், விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் கண்டிப்பாக செம்மையாக இருந்தது. ஹல்க்குக்கு ஒரு கம்பேக் தான் இதில் வந்து. ரொம்ப நாள் கழிச்சு ஹல்க்கை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆமாம், அது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய சீக்வன்ஸாக வரும்னு நினச்சோம், ஆனால் அது இருந்தது, பட் ரொம்ப பெரிய சீக்வன்ஸாக இல்லை. எக்ஸ்மேன் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிலேட் ஆகும், ஜெயின் கேரக்டர். பட் நல்லா தான் இருந்தது. ஜீன் கிரேன் நல்லா தான் இருந்தது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏதோ வில்லன் ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் குட் மூவி, 9 out of 10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஸ்டண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஜாக்கி சான் சாரோட டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து வேறு சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ லைட்டாக ரொமான்ஸ் இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து சண்டையை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி, கொஞ்சமாவது ரொமான்ஸ் இருந்தால் அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து செண்டையா டாம் ஹாலண்டோட லவ் ஸ்டோரின்றது ரொம்ப எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒன்று. அதை வந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருக்குது. அந்த ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆனால் அது ஒரு 5 minutes தான் வருது அந்த போர்ஷனு. அதில் வந்து ஹல்க் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லி எல்லா பார்ட்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதை இந்த பார்ட்லேயும் வந்து அதை வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்பைடர்மேனோட படம். இங்கே வந்துட்டு வேற ஒருத்தன் ஸ்பைடர்மேனையே அடிக்கிறான் அப்படின்னும் போது நம்மளால் நம்ப முடியாதுல்ல, நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல. ஆனால் இப்போ வந்து ஸ்பைடர்மேன் வந்து என்ன தான் ஹல்க் அடித்தாலும் ஹல்க் தான் அங்கே வின் பண்ணுறாரு. அவரே தான் கடைசியில் விட்டு கொடுக்குறாரே தவிர இவர் அடிக்கிறதாலலாம் அவர் வந்து எதுவும் ஆகலை. அந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது. ஆமாம் 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 ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. கடைசியில் ஒரு 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஜீனை தான் அவங்க வந்து மெயின் வில்லனாக காமிச்சிருக்காங்க. இவங்க வந்து சும்மா கூட சேர்ந்து வராங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபைட் சீனே ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த நிஞ்சா ஃபைட் சீன். ப்ரோ ஜீன் வந்து எக்ஸ்மெனில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். அவங்க தவிர வேறு யாருமே இல்லை. இங்கே எப்படி ஹல்கோ அந்த மாதிரி எக்ஸ்மெனில் வந்து ஜீன் தான் பெரிய கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவங்கள இங்கே எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணது நல்லா தான் இருந்தது. நம்ம இது வந்து அவங்க ஸ்ட்ராங்கான இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தது, அதுவே சூப்பராக இருந்துச்சு. சேடி வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த சீரீஸ்லேருந்து இதில் வந்து பண்ணது ரொம்ப பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல படம் ஜி, நீங்கள் பார்க்க. எனக்கு பிடிக்கல ஒரு படம். இல்லை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கடைசியில் ஹீரோயினும் சேரலை, கொஞ்சம் சோகமாக இருக்குது. மற்றபடி ஹல்க் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ஒரு படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் படத்துலேயே தான் ஹைலைட். அது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
ஹல்க்கு இது எக்ஸ்பெக்டட் தான், செம்ம இது நல்ல ஒரு இது இருந்தது. கரெக்டான இது ஆக்சுவலாக ஹைப்பை தாண்டியுமே நிறைய இது இருந்தது படத்தில், நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தது கண்டிப்பாக. கேமியோவில் அந்த ஸ்பைடர்மேனோட இதுக்கே ஒரு பெரிய இது தான். ஸோ அது கேமியோன்ற தாண்டி அதுவே ஒரு பெரிய இது தான். தாராளமாக அந்த ஒர்க். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். எப்படி சூப்பராக இருக்குது. நிஞ்சா ஃபைட் அது நார்மல் ஃபைட்டு தான் உங்களுக்கு. அது ஒன்றும் எப்படி சொல்கிறது, லைக் படத்தில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பர். ஹல்க் ஃபைட் ரொம்ப எதிர்பார்த்தது. அந்த காமிக்கில் அந்த ஃபைட் இருந்தது. ஸோ அது ரொம்ப எதிர்பார்த்த ஃபைட் தான் அது. ஸோ ஃபைட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த படத்து மூலியமாக தான் எக்ஸ்மென் இது உள்ளே கொண்டு வராங்க மியூட்டன்ஸ் ஆகாவை. ஸோ வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்ட முடியுமோ அதை அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டிட்டாங்க. 3D நீங்கள் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை நீங்கள் எதுவுமே குறை சொல்லவே முடியாது. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இதுவாக இருக்கும். பட் மார்வல் ஃபேனுக்கு படம் ரொம்ப சூப்பர். சூப்பராக இருந்துச்சு. இதில் உலகத்தை காப்பாற்றுற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஒரு மியூட்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டஃப்பான லைஃபு அப்படின்றத காட்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லை ப்ரோ, இந்த படத்தில் இன்னொருத்தரையும் காப்பாற்றிருப்பாரு. படம் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஹல்க்கும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தானே ப்ரோ ரிலீஸ், நேற்றே பார்த்துட்டீங்களா? ஓ சூப்பர் ப்ரோ. ஹல்க் பழைய ஹல்க்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இப்போது யூஸ்வலாக நம்ம இந்த புது பேனர் தானே பார்க்குறோம், அந்த பழைய ஹல்க்கை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. லீவ் போட்டு பார்க்கறதுக்கு செம ஒர்த்தாக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஃபைட் சீனுக்காக மட்டும் வராதிங்க, ஸ்பைடர்மேனுக்காக வாங்க, படம் சூப்பராக இருக்கும். படம் பாருங்க அப்போ தெரியும். ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் படம். அதான் எமோஷனல் ஃபைட் சீனை விட எமோஷ்னலாக ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரியும் அந்த படத்தில். ஃபைனல் சீன் வந்து அதான் போஸ்ட் கிரெடிட்ஸ் சொல்கிறீங்களா? போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து புது ஸ்பைடர்மேன் யாரோ வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. கிசிங் சீன்லாம் கட் பண்ணலையே, கட்டு போட்டு தான் இருந்தாங்க, காமிச்சாங்க. ஆமாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அதான் ஸ்பைடர்மேனை பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதான் ஸ்பைடர்மேனை மோர் ஓவர் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல படம் அது ப்ரோ. நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இல்லை புதுசாக யாராச்சும் பார்த்தாங்கனாலும் இந்த படம் புரியும். லாஸ்ட்டில் ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன்ன்ற மாதிரி ஒரு இது போட்டு முடிச்சிருக்காங்க, அவ்வளோ. வில்லன் வந்து ஆமாம் அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி காம்படிட்டிவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாருங்கள் புரியும். ஹல்க்கு ஃபைட்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, வேற மாதிரி இருந்துச்சு. அவர் உள்ளே வரதே எனக்கு ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை. சடனாக வந்தார், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எந்த கனெக்டும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான், பார்க்கலாம். இல்லை சார், தேங்க்யூ. இல்லை நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். இருக்கு. நல்லா இருந்தது. டோபி மெக்யூரை பற்றி லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, நிறைய நியூஸ் அப்பியர்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். டூம்ஸ்டேல தான் தெரியும் டோபி மெக்யூர் வருவார் நான் நினைக்கிறேன். ஹல்க் ஃபைட் சூப்பராக இருந்தது. இன்னும் ஹல்க்கை கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். ஃபைட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். ஹல்க்கை டக்குன்னு மடக்கி உள்ளே போட்ட மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்தது. 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவ்வளோ இல்லை. 3 படம் நிஞ்சா ஃபைட் ஓகே தான் ப்ரோ. அது ஜாக்கி சான் கோரியோன்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருந்தது. அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க படத்தில் அவரோட மியூட்டன் ஸ்கில்லு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே படம், மற்றபடி அவ்வளோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்பைடர்மேன் படம் கிரவுண்ட் லெவல்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மல்டிவர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி கிரவுண்டட்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணது தான் கிரவுண்டடாக இருக்கும் படம், மல்டிவர்ஸ்டாலாம் போவானாங்க. அதே மாதிரி கிரவுண்டடாக தான் இருக்குது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட கோட் பாயிண்ட்டே அதுதான், நல்லா இருந்துச்சு. அவரை வச்சு ஸ்பைடர்மேன்லாம் பொழந்து எடுத்துருவார், அதனால் டக்குன்னு முடிச்சிட்டாங்க அதுக்கு ஃபைட்டை. அவர் சீக்கிரமாக போயிட்டார், அவ்வளோதான் ப்ரோ. அதுதானே ப்ரோ, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தா கிரவுண்டடான இதுன்ட்டு ஸ்ட்ராங்கான இல்லை தான். பட் சூப்பராக ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. லவ் சீன் அவ்வளோ ஓகட் ஆகலை, அவ்வளோதான்.
இல்லை 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 அதெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு போஸ்ட் கண்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா இருந்துச்சு. படம் மஜாவாக இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருக்குது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். இல்லை இல்லை ப்ரோ, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மஜா படம். நிஞ்சா ஃபைட் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3Dயில் மட்டும் கொஞ்சம் பிளராக இருந்துச்சு, பட் ஸ்டில் நல்லா இருக்குது. 2 வாட்டி பார்க்கலாம். ஹல்க்குன்னு வந்து டவுன் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஓவர் ஹைப் கொடுத்துட்டு டவுன் பண்ணிட்டாங்க, அது மட்டும் பிரச்சனை. மற்றெல்லாம் ஓகே. இந்த மூவியில் ஆக்சுவலி ஸ்பாய்லர் கொடுத்தா வில்லனே கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது. ஸோ படம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள்.